Hi friends, welcome to AC Editzz. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்கிரீனில் தெரிய மாதிரி Badboy ஃபோட்டோ எடிட்டிங் எப்படி உங்களோட மொபைலில் பிக்சரில் எடிட் பண்ணுற சொல்லி தான் அன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் பிக்சார்ட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். உங்களோட மொபைலில் பிக்சார்ட் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பிக்சார்ட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். சைடில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஆடு ஃபோட்டோன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்க. மேலே ரீசெண்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை போய்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணலாம். அந்த சைடில் கட் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட உடம்புல சைடில் ஃபுல்லாக அப்படியே ட்ரா பண்ணுங்கள். நல்லா கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த ஆர்எஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு வந்து தேவை உள்ளது ஏதாவது அழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி மறுபடியும் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை தேவையில்லாத ஏதாவது அழிஞ்சிருச்சுன்னா இந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஐ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து முடியல லைட்டாக அழிஞ்சிருக்கு, அதனால் அதை மட்டும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த சேவ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் ஏற்றவாறு சென்டரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆடு ஃபோட்டோன்னு இருக்குமா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அந்த கீழே உங்களோட உடம்புல பாதியாக கட்டாயி இந்த நீளமாக வருது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி இந்த பிஎன்ஜிஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆடுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது வந்து உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்றவாறு கொஞ்சம் பெருசாகிக்கிங்க. பெருசாகின அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டுன்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அது வந்து நார்மலில் இருக்குமா வந்து ஸ்க்ரீனுக்கு மாற்றிடுங்க. ஸ்க்ரீனுக்கு செஞ்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே உள்ள பிளாக் கலர் வந்து போயிடும். அதுக்கப்புறம் கீழே அந்த ஒயிட் கலர் மட்டும் தனியாக வந்துடும். அது வந்து கரெக்டாக பெருசாக்கி இல்லை உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த கிரீடே மாதிரி இருந்துச்சு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த பெட் பாயிண்ட் அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த பெட் பாயிண்ட் இருக்க டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆடுன்னு இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்கள் கழுத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. கரெக்டாக ரெண்டையும் நேருக்கு நேர் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே எரேஸ் ஐக்கான் மாதிரி இருக்குமா, கிளிக் பண்ணி அங்கே உடம்புல இருக்குது பாருங்கள், அதை மட்டும் பாதியை மட்டும் அழிச்சு விட்ருங்க. ப்ரெஷ் வந்து சின்னதாகிக்கோங்க. இப்படி பண்ணி அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உள்ளேருந்து வர மாதிரி தெரியும், உங்களோட பின்னாடி வர மாதிரி இந்த டெக்ஸ்ட் வந்து. இதை அழிச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க.
இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேர்டுன்னு இருக்குது அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த டீயில் சைடில் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் உங்களோட உடம்புல டச்சாக இருக்கிறத மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கழுத்துக்கு பின்னாடி இருந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். மேலே அந்த கிரீடமாக இருந்துச்சு அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் விட்டுருங்க, போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஆர்டர்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். அதை சின்னதாக்கி கரெக்டாக உங்களோட தலைக்கு நேராக வச்சுக்கோங்க. எந்த சைடு வைக்க போகிறீங்களோ அந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆடு ஃபோட்டோன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த சைடில் பார்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பார்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே ஆர்டர்ன்னு இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். இது வந்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நடுவுலலாம் அந்த எல்லா நடுவுலையும் ஒரு கட்டை இருக்குது பாருங்கள், அதை மட்டும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா அதை வச்சுக்கோங்க. எரேஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேலே அந்த ஆரோ சிம்பிள் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து மேலே அந்த ஆரோ சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே சேவ்னு இருக்குமா கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.